ஏன் ஒரு வேலைக்காரர் வைத்துக் கொள்ளவில்லை? இவங்கள்ட்ட கொடுங்க. ஏன் வச்சுக்க முடியல அப்படின்னா ரெண்டே ரீசன் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளையும் பாதுகாக்க முடியாது, வீட்டில் இருக்க ரகசியத்தையும் பாதுகாக்க முடியாது. நம்ம கோபினாவுக்கு இது தெரியுமா தெரியாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடாகுடமாக சாப்பிடுவோம், ஏடாகுடமாக தட்டை அப்படியே இருந்தாலும் வைப்போம், வீட்டில் குப்பையை அந்தந்தெல்லாம் போடுவோம். இவன் என்ன பண்ணுவா, இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஊதுவா. என்ன பண்ணுவா, அவன் சாப்பிட்றதுக்கு சரியில்லாமல் சாப்பிட்றான், ஐயா குப்பையை ஒழுங்கா போடுறான்னு விளங்காத பயிலுவில் இப்படியா வீட்டை வச்சிருப்பானுவோ. நம்ம பெருக்கி மழைல எனக்கு விளக்கி தீரலை எனக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் நம்ம மனத்தையும் சேர்த்து கப்பல் ஏற்றுவா. இது எதுக்கு? நமக்கு ஆண்டவன் கை கால் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான். நம்ம 2 பேர் இருந்து நல்லா ஜாலியாக வீட்டை பெருக்கிறது ஒரு ஆள், கக்கூசை கழுவுறது ஒரு ஆள், இப்போ பாத்திரத்தை கழுவுறது ஒரு ஆள்னு பிரித்து செஞ்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு காசு மிச்சம், நம்மளுடைய மன மரியாதையும் வெளியே தூர இப்போ கப்பல்லையும் சரி இப்போ ஹெலிகாப்டர்லேயும் சரி பறக்காது. இது அண்ணனுக்கு சொல்லியா தீரணும். நமக்கு வேலை வெட்டி இருந்தாலுமே நைட்டு வந்தாலும் சரி விடிய காலையிலையும் சரி எந்திரிச்சு அந்த வேலையை செஞ்சோம்னு வைங்களேன், உடம்புக்கு உடம்பும் ஆரோக்கியம், நம்ம மன மரியாதையும் அந்த நம்மளுடைய மன மரியாதை கொண்டாட அந்த அழுக்கும் நமக்குள்ளோட கூடவே உட்காந்துருக்கோம். எதுக்கு போட்டு ஆக்சுவலா என்னன்னா, இதுதான் உண்மையிலேயே வளராத மனநிலை.